அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள். ஒருவர் தாம் காணாத கனவை கண்டதாக திட்டமிட்டு சொன்னால் அவர் மறுமையில் 2 வார்கோதுமைகளை ஒன்றுடன் ஒன்றை சேர்த்து முடிச்சு போடும்படி நிர்பந்திக்கப்படுவார். ஆனால் அவரால் ஒருபோதும் அப்படி செய்யவே முடியாது. அவருக்கு வழங்கப்படும் வேதனையும் நிற்காது. தான் கேட்பதை மக்கள் விரும்பாத நிலையில் அல்லது தம்மை கண்டு மக்கள் வெருண்டோடும் நிலையில் அவர்களுடைய உரையாடலை காது தாழ்த்தி ஒட்டு கேட்கிறவருடைய காதில் மறுமை நாளில் ஈயம் உருக்கி ஊற்றப்படும். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 7042 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த இந்த செய்திகளிலே இருந்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, ஒருவர் பெருமைக்காக பகட்டுக்காக தான் காணாத ஒன்றை கனவில் கண்டதாக பகிரங்கப்படுத்தி சொல்லி அதன் மூலமாக பெருமிதமடைந்து கொள்கிறார், பெருமைப்பட்டு கொள்கிறார், பகட்டை வெளிப்படுத்துகிறார். இப்படி அதற்காக வேண்டி திட்டமிடுகிறார். எப்படி சொன்னால் நமக்கு பெருமையாக இருக்கும் என்றெல்லாம் ஆராய முற்பட்டு தான் காணாத கனவை கண்டதாக சொல்லக்கூடிய நபருக்கு நாளை மறுமை நாளிலே 2 வார்கோதுமைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து முடிச்சு போடும்படி அவர் நிர்பந்திக்கப்படுவார். எப்படி செய்ய முடியும்? ஒருபோதும் முடியாது. 2 கோதுமைகளை ஒன்றோடு ஒன்றாக எப்படி முடிச்சு போடுவது? ஒருபோதும் இது நடைபெறாத ஒன்று. இப்படிப்பட்ட தண்டனை அவருக்கு வழங்கப்படும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, எதை கனவில் கண்டீர்களோ அத்தகைய யதார்த்தத்தை, உண்மையை மாத்திரம் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அதோடு இணைத்து வேறு எதையும் சொல்ல முற்படாதீர்கள். இப்படி எச்சரித்த செய்திகளில் இன்னும் ஒன்று, ஒருவர் அவரை பார்த்தாலே மக்கள் வெருண்டோடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் மக்களிடத்திலே எதையாவது சொல்ல வேண்டும் என்று அதிகமாக இல்லாதது பொல்லாதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு நிலையிலே அவருடைய நிலையை பார்த்து மக்கள் வெருண்டோடுகிறார்கள். அவர் இதை சொல்லிவிடுவார், அதை சொல்லிவிடுவார், இல்லாததையும் பொல்லாததையும் தான் இவர் சொல்லுவார் என்கின்ற ரீதியிலே மக்கள் அவரை விட்டு வெருண்டோடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவர் ஒட்டு கேட்கிறார். எதையாவது இல்லாதது பொல்லாததை வெளியிலே சொல்ல வேண்டும் என்கின்ற ரீதியிலே இருவர்கள் பேசுகின்ற அல்லது ஒரு சபையிலே பேசுகின்றதை ஒட்டு கேட்கிறார். இப்படி ஒட்டு கேட்கிறார் அல்லவா, இவருடைய காதில் மறுமை நாளிலே ஈயம் உருக்கி ஊற்றப்படும். அப்படிப்பட்ட தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித பண்புகளிலே இந்த 2 பண்புகள் எந்த அளவிற்கு அவரை நாளை மறுமை நாளிலே பாதிப்புக்குள்ளாக்கும் என்கின்ற செய்தியை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே கனவில் நாம் எதை கண்டோமோ அதை மாத்திரம்தான் சொல்ல வேண்டும். அதிலே ஒருபோதும் பெருமை வந்துவிடக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்ற போது அதை ஒட்டு கேட்டு அதன் மூலமாக உண்டான செய்திகளை வெளியிலே பரப்பி குழப்பத்தை விளைவிப்பது எல்லாம் மிகப்பெரிய குற்றம். அது மறுமை நாளிலே மிகப்பெரிய தண்டனைக்கு ஆட்படுத்தப்படும் என்கின்ற இந்த செய்திகளையும் உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு தூய்மையான வாழ்வியலை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.